இந்த வீடியோல நம்ம கம்பேர் பண்ண போற ஃபோன் என்ன ஃபோன் பாத்தீங்கன்னா ரெண்டு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஃபோன். நீங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக 15000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபோன் வாங்கினா கண்டிப்பா இந்த ரெண்டு ஃபோன் ஏதாவது ஒரு ஃபோனை தான் நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். அது என்ன ஃபோன் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து Techno Pova 5 Pro, இன்னொன்னு வந்து Redmi 12 5G. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல சொல்லி ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. Techno Pova 5 Pro டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா 6.78 inch Full HD Plus IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. ஆனா Techno ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 120 Hz கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் Redmi கம்பேர் பண்ணும்போது அதிகமா 480 nits கொடுத்திருக்காங்க. இது Redmi 12 5G டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா 6.79 inch Full HD Plus அவங்களும் IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 90 Hz தான் கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 450 nits தான் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்பிளேல எந்த டிஸ்பிளே பெட்டரா இருக்கும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா Techno Pova 5 Pro டிஸ்பிளே தான் பெட்டரா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமா கொடுத்திருக்காங்க, பீக் பிரைட்னஸ் அதிகமா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசர் Techno Pova 5 Pro வந்து பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 6080 ப்ராசர் வந்து கொடுத்திருக்காங்க. இது Redmi 12 5G வந்து பாத்தீங்கன்னா Qualcomm Snapdragon 4 Gen 2 ப்ராசர் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு ப்ராசர்ல எந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா Qualcomm Snapdragon 4 Gen 2 ஓட பவர் தான் அதிகமா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா ரெண்டு ஃபோனுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வராது. ஒரு சின்ன அமௌண்ட்ல கண்டிப்பா Snapdragon 4 Gen 2 ப்ராசர் தான் பெட்டரா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வின்னர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா Redmi 12 5G தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேமரா Redmi 12 5G வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி டியூல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ. இது Redmi 12 5G ஓட ஃப்ரண்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதே Techno Pova 5 Pro ஓட ரியர் கேமரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் டியூல் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் ஒரு AI லென்ஸ்னு சும்மா கொடுத்திருக்காங்க. Techno Pova 5 Pro ஓட ஃப்ரண்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு கேமரால எந்த கேமரா பெஸ்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோனோட கேமரா ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னொரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ரெண்டு ஃபோனுக்கு கொடுத்து நமக்கு இன்னொரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். சோ கேமராக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனுக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி Techno Pova 5 Pro வந்து பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வந்து 68 வாட் கொடுத்திருக்காங்க. இதே Redmi 12 5G வந்து பாத்தீங்கன்னா அவங்க 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆனா சார்ஜர் வந்து வெறும் 18 வாட் தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்களே யோசிச்சுக்கோங்க 68 வாட் சார்ஜர் எங்க இருக்கு, 18 வாட் சார்ஜர் எங்க இருக்கு. ஸோ டெக்னோல வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ரொம்ப வேகமாக ஏறும். Redmi 12 5G வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். ஸோ பேட்டரியில் வினர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Techno Pova 5 Pro தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் Redmi 12 5G 8GB RAM 256GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 15500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இதே Techno Pova 5 Pro 8GB RAM 256GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரைஸ் கரெக்டாக தெரியல. அமேசான் வந்து 15000 போட்டிருக்காங்க. அநேகமாக அது வந்து 4GB RAM வேரியண்டாக இருக்கும். இதோட 8GB RAM வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி 16500 70,000 வரலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு Redmi 12 5G பிரைஸ் தான் கம்மியாக இருக்கு. நெக்ஸ்ட் Redmi 12 5G ப்ரோஸ் Redmi 12 5G வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் Redmi 12 5G வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கிளாஸ் பில்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிராண்ட் வேல்யூ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து டெக்னோவா ரெட்மின்னு கேட்டா கண்டிப்பா எல்லாரும் Redmi தான் சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் Redmi 12 5G கான்ஸ் வெறும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வெறும் 18 வாட் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஸ்லோவா தான் இருக்கும். இந்த ரெண்டு ஃபோன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்தா நமக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் Techno Pova 5 Pro ப்ரோஸ் இது டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. Techno Pova 5 Pro டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நத்திங் ஃபோன் மாதிரி பின்னாடி லைட் எல்லாம் எரியற மாதிரி வச்சிருக்காங்க. டெக்னோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 68 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. சோ உங்க ஃபோன் பேட்டரி 0 to 100 ஒரு மணி நேரத்துக்குள்ளே பண்ணிடலாம். நெக்ஸ்ட் Techno Pova 5 Pro கான்ஸ் இந்த ஃபோனோட ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா Redmi 12 5G இருக்கிற ப்ராசஸரோட கொஞ்சம் பவர் கம்மி. Techno Pova 5 Pro டிசைன் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பிடிக்காது. கேமரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சோ ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டா 15k உள்ளனா நான் கண்டிப்பா Redmi 12 5G தான் வாங்குவேன். இதே என்னால ஒரு 2000 ரூபாய் அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண முடியும்னா நான் கண்டிப்பா Techno Pova 5 Pro தான் வாங்குவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீட் அதிகமா கிடைக்குது. மெயினான ரீசன் அதுதான். ஸோ நான் சார்ஜிங்காக கண்டிப்பாக Techno Pova 5 Pro தான் வாங்குவேன். நீங்கள் என்ன ஃபோன் வாங்குவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.